ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் காங்கிரசின் மூத்த தலைவர் ஒருவருமான ஈவி கேசனுடைய மறைவானது காங்கிரசுக்கு பேரிழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அரசியல் களத்திலும் இது பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. நம்முடன் தலைமை செய்தி ஆசிரியர் திரு தம்பி தமிழரசன் இணைகிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். இன்றைய தினம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேரிழப்பு என்றே சொல்லலாம். ஈவி கேஸ் இளங்கோவன் அவருடைய மறைவானது, அவருடைய இந்த அரசியல் பயணம், அரசியல் அவர் சந்தித்த முக்கிய விடயங்கள், இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை பதிவிடலாம். ராம்குமார், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தடாலடி கருத்துக்களுக்கு பெயர் போனவர் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது திரு ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள்தான். அவர் தற்போது மறைவை எய்தியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமாக இருக்கக்கூடிய ஈவி கேஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமாகி இருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கும் மேலான பல்வேறு கட்ட அரசியல் அனுபவத்திற்கு சொந்தக்காரர் ஈவி கேஸ் இளங்கோவன் என்று சொல்லலாம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்தாலும் திராவிட இயக்க பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர். குறிப்பாக பெரியாரின் பேரனாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். தந்தை பெரியாரின் சகோதரர் கிருஷ்ணசாமியின் பேரன் சொல்லின் செல்வர் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணாவினுடைய மிக முக்கிய தளபதிகளுள் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய செயல்பட்ட திரு ஈவி கே சம்பத்தின் மகன் என்ற அடையாளத்தோடு அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அவருக்கு பெயர் சூட்டியது அறிஞர் அண்ணா என்பது இந்த சமயத்தில் நினைவுகூரத்தக்கது. இளங்கோவன் என்ற பெயரை சூட்டியவர் அறிஞர் அண்ணா. முதன்முறையாக 1984 ஆண்டு சத்தியமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகராக, அவருடைய தீவிர ஆதரவாளராக, செயல்பாட்டாளராக, குறிப்பாக தனது அரசியல் குருவாகவும் அவரை ஏற்று அவர் வழிநடந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 84 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அதனைத் தொடர்ந்து அதிமுக எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி திருமிகு ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சரானார். அப்போது ஏற்பட்ட பல முரண்பாடான சூழலில் காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி விலகுவதாக அறிவித்தனர். அப்படி அறிவித்த சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுள் ஒருவர் ஈவி கேஸ் இளங்கோவன் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கினார் சிவாஜி கணேசன். அப்போது அதிமுக ஜே ஜா என்று 2 அணிகளாக பிரிந்தது. ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து 1989 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். அப்போது பவானிசாகர் தேர்தலில் அவர் தோல்வி அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு 2004 ஆண்டு நடுவில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராகவும் செயல்பட்டிருந்தார். பின்னர் 2004 ஆண்டு மக்களவை தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு மற்றும் ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் பதவிகளை வகித்திருந்தார். பின்னர் 2009, 2014, 2019 மக்களவை தேர்தல்களில் போட்டியிட்டு அவர் தோல்வியை தழுவியிருந்தார். குறிப்பாக 2014 காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. அப்போது அவர் தோல்வியை தழுவியிருந்தார். 2019 ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு, புதுவையிலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் மட்டுமே தோல்வியை தழுவியது. அந்த தொகுதி தேனி. அதில் போட்டியிட்டவர் ஈவி கேஸ் இளங்கோவன் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்த்து வெற்றி பெற்றவர் ஓபிஎஸ்ஸின் மகன் OP ரவீந்திரநாத். அது தொடர்பான ஒரு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வந்ததும் அறியலாம். அப்போது ஓபிஎஸ் மகன் OP ரவீந்திரநாத் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரிய அந்த வழக்கிலும் ஈவி கேஸ் இளங்கோவனுக்கு சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் வகையிலான தீர்ப்பு வந்தது. OP ரவீந்திரநாத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த ஈவி கேஸ் இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா 2021 ஆண்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் கடந்த ஆண்டு அகால மரணம் அடைந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு தொடக்கத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஏறக்குறைய 38 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்தித்த அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்தார். அவ்வப்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது தமது 76வது வயதில் அவர் மறைவை எய்தியிருக்கிறார். மிக முக்கியமான தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தைரியமாக, துணிச்சலாக தன்னுடைய கருத்தை கூறுபவர் ஈவி கேஸ் இளங்கோவன் என்று அறியப்பட்டிருக்கிறார். சில சமயம் தரம் தாழ்ந்த விமர்சனமாக அவர் முன்வைக்கிறார் என்ற பார்வையும் அவர் மீது பல அரசியல் தலைவர்கள், பார்வையாளர்கள் முன்வைப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். பல காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கிய அரசியல் தலைவர்கள் திரு கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா ஆகியோரை எதிர்த்து செயல்பட்டவர் என்றே நாம் அறியலாம்.
ஏறக்குறைய 1996, 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அப்போது சோனியா காந்தி, சீதாராம் கேசரி ஆகியோர் அவரை நியமித்தனர். அப்போது அவர் திறம்பட செயல்பட்டிருந்தார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அப்போது ஏற்பட்டது. காங்கிரஸில் இருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய மூப்பனார் அந்த கூட்டணியில் இணைந்ததால் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகி மூப்பனாருக்கு அந்த பதவியை அவர் அப்போது விட்டுக் கொடுத்தார். அப்போது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பாக சோனியா காந்தி பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. அப்போது பாஜக முன்னணி தலைவர்கள் குறிப்பாக சுஷ்மா ஸ்வராஜ் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இந்தியராக இல்லாத, இந்தியாவில் பிறக்காத சோனியா காந்தி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்பதா என்ற கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் அதிமுக தரப்பில் இருந்து அப்போது பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். அப்போது கோமலவள்ளி என்ற அவருடைய உண்மையான பெயரை குறிப்பிட்டு அவர் கர்நாடகத்தில் பிறந்தவர் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு தன்னுடைய தடாலடி கருத்தை அரசியல் களத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சனமாக பார்க்கப்பட்டது. மேலும் அவர் மத்திய அமைச்சரவையில் பதவியில் வகித்த போது திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம், மரியாதை தரப்படவில்லை என்று கூறி அவரை சமூகம் சார்ந்து விமர்சித்ததாக அவர் மேல் கடுமையான விமர்சனமும் இருப்பதையும் நாம் அறிகிறோம். அதே போல தேமுதிக தொடங்கப்பட்ட நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை பாராட்டி வீடு தேடி சென்று அவரை வரவேற்று இனிப்பு பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர் விவகாரத்திலும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான, குறிப்பாக விடுதலை புலிகள் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்தார் என்பதும் நாம் அறிந்தோம். பிறகு 2014-17 காலகட்டத்தில் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்போது 41 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் EVKS இளங்கோவன். 2011ஆம் ஆண்டு 63 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டிருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 2014ஆம் ஆண்டு இறுதியில் மீண்டும் GK வாசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி சென்று கட்சியை தொடங்கிய நிலையில் 41 இடங்களை திரு கருணாநிதி அவர்களிடம் பேசி அந்த தொகுதிகளை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2014ஆம் ஆண்டு நாம் இந்த சமயத்தில் நினைவு கூறலாம். ஏனென்றால் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று 2014 மக்களவை தேர்தல் காலகட்டத்திற்கு முன்பாக திரு கருணாநிதி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியை முறித்துக் கொண்டார். அப்போது திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மிக மகிழ்ச்சியான செய்தி என்று கூறினர். அதற்கு EVKS இளங்கோவனும் எங்களுக்கும் இது மகிழ்ச்சியான செய்திதான், இப்போதுதான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் யாரும் இவ்வாறான கருத்து கூறாத நிலையில் மிக முக்கியமான அரசியல் களத்தில் சர்ச்சையான ஒரு கருத்தாகவே பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு சற்று அவர் தீவிரமான கருத்துக்களை தெரிவித்து வராத நிலையில் அவருடைய மகன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைவுக்கு பிறகு அரசியல் களம் கண்டிருந்தார். MLA-வாக பொறுப்பேற்றதற்கு பிறகும் சில முக்கியமான கருத்துக்களை அவர் அரசியல் களத்தில் கூறியது சர்ச்சையானதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று தமிழ்நாடு காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள், குறிப்பாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறிய நிலையில் அவருக்கு தன்னுடைய கண்டனத்தை அவர் சில மாதங்களுக்கு முன்பாக பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வருவது காமராஜர் ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சியே என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்ததும் ஒரு பேசுபொருளாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுகவோடு தன்னுடைய இறுதி காலத்தில் மிக நெருக்கமான, அணுக்கமான ஒரு நிலைப்பாட்டை அவர் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று தற்போது மறைவை எய்தியிருக்கிறார். திராவிட இயக்க பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சி, பின்னர் தமிழ் தேசிய பாதையில் பயணித்திருந்தாலும் தன்னுடைய தாயார் அதிமுகவில் பயணித்திருந்தாலும் மிக தீவிரமான ஒரு காங்கிரஸ்காரராக இறுதி வரை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் EVKS இளங்கோவன் என்றே நாம் குறிப்பிடலாம். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே நாம் பார்க்க முடியும். இந்த நிலையில் சென்னையில் நாளை EVKS இளங்கோவன் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறுவதான அறிவிப்பும் வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இனி அவருடைய இழப்பை காங்கிரஸ் கட்சி எப்படி ஈடு செய்ய போகிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை, குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் களத்திற்கான பேசு பொருளும் இனிமேல் உருவாகலாம் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பான விஷயங்களை பார்த்து வருகிறோம். இனி தலைவர்கள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ராம்குமார்.